ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ருசிப்போமா. சண்டே பார்த்தீங்க அப்படின்னா தம்பிக்கு முடி எடுத்திருந்தோம். ஸோ இவனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் வீட்லேயே ஒரு கஷாயம் ப்ரிப்பேர் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தூதுவளை கீரைங்கிறது இந்த மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ரசத்துக்கெல்லாம் கூட பயன்படுத்துவோம், சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி முள்ளோட தான் இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். துளசி, ஃப்ரெஷ்ஷான துளசி எடுத்துக்கோங்க. கற்பூரவல்லி 2 பீஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வெத்தலை, இது கூட 2 மிளகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு, அவ்வளோதாங்க தேவையான பொருள். இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. தூதுவளை மட்டும் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க, ஏன்னா முள் இருக்கும். நல்லா தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி கம்ப்ளீட்டாக வடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டும் போது நல்லாயிருக்கும். 2 மிளகு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்குலாம் நம்ம தாராளமாக கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் கொடுத்தாலே போதும். நல்லா தட்டிட்டு சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு சாறு மட்டும் புழிஞ்சு எடுத்திருக்கேன். இது கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி நிறையா கொடுத்துடணும். தண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி குழந்தைய படுக்க சொல்லி வாயில் டபக்குன்னு ஊற்றுறது தான். நாக்கில் படாமல் கரெக்டாக தொண்டையில் ஊற்றிட்டிங்க அப்படின்னா பெருசாக அவங்களுக்கு அந்த காட் இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி தாங்க தம்பிக்கு ஹோம் ரெமடிஸ் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா